லைனா வருது பாருங்களேன். லைனா வந்து அழகா சாப்பாடு வாங்கிட்டு அந்த மரத்துக்கு நடுவில் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று உட்காந்துருக்கு. 2 பைசன் உட்காந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு போலார் பியர் உள்ள இருந்து வருது பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேல்கரி வந்திருக்கோம். கேல்கரியில் வந்து இப்போ எங்கே போக போகிறோம்னு நம்ம பார்த்தீங்கன்னா கேல்கரி ஜூக்கு தான் போக போகிறோம். இது வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்கி நடக்கிற வழி தான் இது. அப்படியே பொறுமையாக நடந்து போகலாம். ஓரளவுக்கு நடக்கிற வழியெல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. அது பாருங்கள், அந்த க்ளீன் பண்ண வண்டி போகிற அந்த சக்கரம் தெரியுது பாரு, அது அழகாக க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. நம்ம அப்படியே இருந்தாலும் ஓரளவுக்கு பொறுமையாக நடந்து போனால் தான் நம்ம பத்திரமா நடந்து போகலாம். அப்படியே கொஞ்சம் சைட்லலாம் பாருங்கள், இவ்வளோ ஸ்னோ இருக்குது. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் போனது வந்து டிசம்பர் 31. ஏன்னா மறுநாள் வந்து நியூ இயர்யா, அதனால் சரி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்பலாம் வீட்டுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஜனமும், ஏன்னா 31 அதுவும் எல்லாருக்கும் எங்கள் லீவ் தானே, அதனால் ஜனங்களும் வருவாங்க. அதனால் கடகடன்னு காலையில் பார்த்துட்டோம்னா, ஏன்னா ஸ்னோ வேறு பெஞ்சினே இருக்குதா, அதனால் சரி முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புனோம்னா நம்ம பத்திரமா வீடு போய் சேரலாம். சீக்கிரம் வேறு இருட்டிடும். இந்த ஸ்னோவில் பத்திரமா ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தால் தான் சீக்கிரமாக வண்டி பத்திரமா ஓட்டிகிட்டு போக முடியும். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போய் இப்போ டிக்கெட்டை வாங்கணும். எவ்வளோ தூரம் உள்ளே போகணும்னு அதான் தெரியுது. வாங்க உள்ளே போகலாம். இந்த ஜூவில் என்னென்ன இருக்குன்ட்டு ஒரு போர்ட் போட்டுட்டு போகிறேன். வந்து நம்ம பெண்களும் பார்க்க போகிறோம். பாருங்க, பெண்கள் சாப்பாடுலாம் கொடுக்குறேன். லைனா வருது பாருங்களேன். லைனா வந்து அழகா சாப்பாடு வாங்கிட்டு தத்தக்கா புத்தக்கா தத்தக்கா புத்தக்கான்னு நடக்குது. இங்க பாருங்க, அது ஜாலியா விளையாடுது. நல்லா எடுத்து பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல ஒரு கை தான் இன்னும் சந்தோஷம் இருக்கு. அவங்களுக்கு எதான பிடிக்கும். உள்ளே பெண்குயின் இருக்கு. சும்மா பொம்மை வச்சிருக்காங்க. என்னென்ன வகை பெண்குயின், எந்தெந்த ஊர்ல இருந்து வருது, அதை பத்தி போட்டிருக்காங்க. ஏன்னா பெண்குயிலே நிறைய இருக்கும்ல. இது ஒரு மாதிரி இருக்கு ஃபேஸ், இது ஒரு மாதிரி இருக்குல்ல. இது பாரு, இது வேற மாதிரி இருக்கு. ஒன்னொன்னு ஒரு மாதிரி. இந்த பெண்குயின் பாருங்களா, கண்ணுல எல்லாம் முடிய வச்சுக்கிட்டே எவ்வளவு அழகா இருக்கு. நினைட்டு பாருங்க. இது ஒட்டதா நாம வந்து இப்போ இங்க ஸ்னோ கொட்டி இருக்குதுல்ல, அந்த பெண்குயின் எப்படி நடக்குது அந்த மாதிரி நம்மளும் இப்படி நடக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், வலிக்கி விட்டுடும். இது வந்து வைல்டு கனடான்னு போட்டிருக்கு. அன்னைக்கு அதெல்லாம் வைல்டு அனிமல்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது பாருங்க, பைசன். இது ஒரு அட்டையில செஞ்சு வச்சிருக்காங்க. பைசன் பிளாக் ஃபுட் லாங்குவேஜ். இது அந்த காலத்திலேயே பிள்ளைங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே கூட இந்த பைசன்ஸ் தான் இங்கே நிறைய இருந்திருக்கு. அப்போ இருந்த ட்ரைப்ஸ், அதாவது அந்த பழங்குடியினருங்க வந்து சாப்பாடுக்கு இதை தான் வேட்டையாடி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இதனுடைய நரம்புகளை வந்து நம்ம ஊசி மாதிரி வச்சு துணியெல்லாம் இதனுடைய தோல்லையே துணி தைச்சு போட்டுக்குவாங்க. அந்த மரத்துக்கு நடுவில் இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று உட்காந்துருக்கு. 2 பைசன் உட்காந்துட்டு இருக்கு. நான் அங்கே போட்டு பார்த்தா நான் இங்கேயும் வச்சிருக்காங்க 2 பைசன். அழகாக உட்காந்துன்னு இருக்கு பாருங்க.
நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது கல்லும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கு. கிட்ட வந்து பார்த்தாதான் ரெண்டும் உட்கார்ந்து இருக்கிறது தெரியுது. இப்போ இங்க பாருங்க வரையாடு இங்க இருக்கு. இதனோட இது கிஸ்கா பிக் ஹார்ன் ஷீப். இங்க பாருங்க அந்த ஆடு நம்ம அங்க பார்த்தோம்ல, அதுதான் இங்க பக்கத்துல நம்ம பாக்குறோம். பாருங்க அப்படியே நடந்து வந்து நிற்குது ஒரு ஆடு. அது பின்னாடி பாருங்க பெரிய கொம்பு வச்சுட்டு பிக் ஹார்ன் ஷீப் சொன்னாங்கல்ல, அதுதான் மரத்துக்கு பின்னாடி நிற்கிது. அது ஒன்று மரத்து முட்டிக்கின்னு நிற்கிது. எதுக்கு நிற்கிதுன்னு தெரியல, மரத்து முட்டிக்கின்னு. இங்கே ஒரு மான் நிற்குது. இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை ஓட்டிட்டு ஒரு நல்ல ஒரு வண்டி அதில் வர மான் தான் அது. ரீண்டீர் சொல்லுவாங்க. ஹாய், ஹாப்பி நியூ இயர். இதுதாங்க போலார் பியர் சாங்சுரி. இங்க வந்து போலார் பியர் இருக்கு. ஓகேவா, பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க ஒரு போலார் பியர் உள்ள இருந்து வருது பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். ஆனா அந்த ஸ்னோக்கு அதுக்கும் தெரியல, கொஞ்சம் உத்து பார்த்தா தெரியுது. இது குட்டி தாங்க. குட்டியே எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது அப்படியே நடந்து போயிட்டு வந்து இருக்குது. இந்த போலார் பியர் பேர் வந்து சீக்குவாங்க, சீக்கு. இது வந்து 2015 பிறந்திருக்குது. 9 வயசு ஆகுது. இப்போ அந்த பலகெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னா, அதுக்கு வந்து மீன் ஸ்மெல்லு அதைக்குமா வேற மிருகத்துக்கு ஃபீட் பண்ணும்போது அது ஸ்மெல்லு வந்து ஈஸியாக அது இழுத்துட்டு டக்குன்னு இது பண்ணுமா. அதான் இது 8 வயசு, இன்னும் வளரல, குட்டி தான் இது. இன்னும் வளர்ந்ததுன்னா செம பெருசாக இருக்கும். ஏன்னா இது வந்து அதுக்கு இப்போ வந்து இவ்வளோ நாளாக வந்து அங்கே ஒரு குண்டு இருக்குது பாருங்க, அது உள்ளதான் இருக்குமா. இப்போ ஸ்னோ பெய்யறதுனால அதுக்கு ஸ்னோ வந்து ரொம்ப பிடிக்குமா, அதனால வெளியில் விட்டுருக்காங்க. அது எப்பவுமே நடந்துகிட்டே தான் இருக்குமா, ஒரு இடத்துல உட்காராது. அப்புறம் அதுக்கு பிடிச்சதுன்னா போயிட்டு தண்ணியில் நீச்சல் அடிக்குமா. இது பாருங்க அழகா இருக்குங்க, குட்டியா பொம்மை. இது பாருங்க, இது உள்ள நம்ம பஞ்சு போட்டு இல்ல இது இதுல தலையில போடுறதுங்க, குல்லா. சின்ன பசங்க போடுவாங்க, பார்த்துருக்கேன். இது தலையில போடுறது. அவளு எல்லாமே இருக்கு. அதான் எல்லா வைல்ட் அனிமல்ஸும் இருக்கு. ஆடு, பைசன், இது மூஸ். இது வந்து நடுவர் ரிவர் லாட்ஜ்னு சொல்லிட்டு ஏரியா. என்ன வெளில ஸ்னோ பெய்யுதுல, இங்க வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா மரத்துலயே தான் செஞ்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து கையெல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்க பாருங்க, அந்த ஒண்ணு பாலை எடுத்துக்கிட்டு என்ன வாட்டமா அப்படி ஓடுது பாரு, மேலே ஏறுது. பால் எடுத்துட்டு அதுக்கு விளையாடுறதுக்கு பால் போட்டு வச்சுக்கிறாங்க. அது அழகா தள்ளின்னு போய் என்ன பண்ணுதுங்க பாருங்களேன். தள்ளுது தள்ளு. தண்ணிக்குள்ள நீந்துது பாருங்க எப்படி அது. பாருங்க என்ன பண்ணுது பாருங்களேன். அதுக்கு ஜாலியா இருக்குது தண்ணியில அப்படியே நீந்தி விளையாடு. ஓகே, இங்க வந்து நம்ம பார்த்துட்டோம் அந்த சீ ஆட்டர் பார்த்துட்டு. இப்போ வந்து ஆப்போசிட்ல போலார் பியர். ஆமா, அதோ இங்க போலார் பியர் நம்ம மேல பார்த்தோம்ல, அதே தான் இங்க கீழே வந்து பார்க்குறோம். மேலே உட்காந்துட்டு இருக்குங்க. அது வந்து ஸ்னோ பெஞ்சா அதுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. அதனால பாருங்க ஏந்து நின்றுச்சு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஏந்து நிற்குதுங்க, எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்களேன். நல்லா எழுந்து நிற்கிது இது 2 காலில். அதுக்கு ஸ்னோ பெஞ்சா ரொம்ப பிடிக்குமாங்க. அப்படியே நடந்துகிட்டே இருக்கோங்க, ஒரு இடத்துல உட்காராது. அது பாரு என்னென்ன பண்ணுது பாருங்களேன். அதுதான் அப்படியே வாக்கிங் போயிட்டே இருக்குமா. இப்போ அதுக்கு மட்டுமே 3 ஏக்கர் நிலம் அந்த அது சுற்றி நடக்கிறதுக்காகவே போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கிற மிருகத்துக்கு மீன் சாப்பாடு போடுவாங்க. அது வந்து அங்கேருந்து அந்த வாசனை வந்து பிடிக்குமாங்க. அதனால அது மேலே எகிரி குச்சி வந்த போதுட்டு அந்த இதுக்கு போட்டு வச்சிருக்காங்க பலகையெல்லாம். அது வந்து ஏறி நின்றுதுன்னா 3 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே இருக்குமா. இத்தனைக்கு அது குட்டியே இவ்வளோ ஹைட் இருந்தா அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மூஸ் மான்ங்க இது பாருங்க எவ்வளோ 6 அடிக்கு கிட்ட நிற்குது. இது சும்மா நிற்கிறதே எப்படி இருக்கு பாருங்க. இருக்கிறதுல பெரிய மான் இதுதான். பாருங்க எப்படி இருக்கு, எவ்வளோ ஹைட்டு பாருங்களேன். அப்படியே குதிரை மாதிரி இருக்குது, அவ்வளோ ஹைட்டு. ஆனால் மான் இது சொன்ன மாதிரி குட்டி தான். இது இன்னும் வளருங்க. இது நல்லா செம்ம ஹைட்டா இருக்குது.
சூப்பரா இருக்கு இதெல்லாம். இது வந்து பசங்க விளையாடுறதுக்காக செட் பண்ணி வச்சிருக்காங்க. எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா வந்து இப்போ வின்டர் டைம்னால நிறைய பேர் இல்ல. இது பாருங்க, இது வந்து ஓனாங்க. இது அப்போ 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 எந்த பெருசா இருக்கு பாருங்க. எட்டா தண்டி ஸ்னோ திண்டு வாக்கிங் போயிட்டே இருக்கிறாரு. எம்மோ அங்கிட்டு பார்க்கும்போது குட்டி மாதிரி தெரிஞ்சது, இங்க கிட்ட வந்து பார்த்தா அவ்வளோ பெருசா இருக்குதுடா சாமி. போனா